குடும்பம் ஆகணும் பாக்குறீங்களா? கேட்டா ஒரு மனுஷன் எத்தனை தான் உங்க பேச்ச கேட்டு அடி வாங்குறது, அதுக்கு ஒரு அளவு வேணும். அட நடந்து போச்சு, இன்னும் அதே நினைச்சிருந்தா எப்படிங்க? நீங்க தான் ராமசாமி கோட்டாயை திறந்து வைக்கணும். சரி திறந்து வைக்கிறேன். யாராவது கிருஷ்ணமைனா? நீ எதுக்கு வந்திருக்கிற? ஐயா, எங்க வீட்டு நாய் பெரிய மனுஷன் ஆகி போடுதுங்க. அதுக்கு நீங்க தான் வந்து பச்சை ஓலை கட்டணும். முதல்ல உன்னை பிடிச்சி தென்னை மரத்துல கட்டணும்டா. யாருக்கிட்ட வந்து என்ன வார்த்தை பேசுற? ஓடி போயிடுறா. ஆமா அமல்ராஜ், நீ எதுக்கு வந்திருக்கிற? ஐயா, முதல்ல எங்க வீட்டு லட்சுமி சாணி போட்டிருக்கு. லட்சுமி யாருடா? உன் பொண்டாட்டியா? ஐயோ, பொண்டாட்டி இல்லங்க, அது எங்க வீட்டு மாடுங்க. அட ரெண்டும் ஒண்ணுதான்டா. நீங்க சொல்றீங்க? புரியலையா? ரெண்டும் ஊர் மேய்ச்சிக்கிட்டு தானே இருக்கு, அதை சொன்ன. சரி, வந்த விஷயத்த சொல்லு. அதான்யா, எங்க வீட்டு மாடு முதல்ல சாணி போட்டிருக்கு. நீங்க தான் வந்து உங்க ராசியான கையால வரட்டி தட்டி கொடுக்கணும். நடத்துங்களா? அது என்னடா, நாய் பெரிய மனுஷானா வந்து சொல்றீங்க, மாடு சாணி போட்டா வந்து சொல்றீங்க. எவனாவது ஒருத்த வந்து ஐயா நான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கேன் நீங்க வந்து சொல்றீங்களாடா? வாங்கலாங்க. ஏன்டா மணியா, ஏன் இந்த குனிற? இந்த குனியறதெல்லாம் இந்த ஊரோட வச்சுக்க. பஞ்சாப் பக்கம் போய் பண்ணிடாத, பஞ்சர் ஆக்கிடுவானுங்க. ஏன் கவுண்டரே, நீங்க அந்த ஊருக்கு போயிருக்கீங்களா? போனதுனால தான் நான் சொல்றேன், வாங்கடா. வேலைக்கு போற உங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறேன் தெரியுமா? ஏலே அட வெண்ண, ஊருக்குள்ள யாரும் என்ன மட்டும் வேலை வெட்டி இல்லாதவன்னு சொல்லிடக்கூடாது பாரு, அதுக்காக தான். சரிங்களாண்டா? சின்ன கொண்டு வராரு. ஐயா கும்பிடுறானுங்க. என்றா இதெல்லாம்? ஐயா, இதெல்லாம் ஒரு மரியாதைங்க. மரியாதை மனசுக்குள்ள இருந்தா மட்டும் போதும். அப்படியாடா? இங்க வாடாங்க, இங்க வாடாங்க. இந்த பக்கமா தானே போற, அந்த மொனக்காடுல ஒரு டீ ரெண்டு பீடி ரெண்டு வாங்கிட்டு வாடா. ஏடா ஒன்னே தானே சொல்லிக்கிட்டு இருக்க, வேடிக்கை பார்த்து நிக்கிற. கூட போற அண்ணனுக்கு இது கூட செய்ய மாட்டியாக்கும். என்னடா மரியாதை குறையுது? நீ தானே சொன்ன மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும்னு. கவுண்டரே, இருக்கிற மரியாதை குறையறதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து போறதா நல்லது. ஏண்டா, அந்த தெரு வழியா போலான்னு சொன்ன உடனே வேணா இந்த தெரு வழியா போலான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்து ஆள் செட் பண்ணிட்டு அவமானமா படுத்துறா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து முடிச்சிடலாம். என்ன வரதட்சணை தான் கொஞ்சம் கூட ஆகும். கட்டி பொன் கொடுத்து கணவனா ஏற்றி விட்டால் விட்டு வைக்க மாட்டானே, தொட்டே அழித்துடுவா. யோ 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 யோ, உன் என்ன கவிதையா கேட்டேன், வரதட்சணை தானே கேட்டேன். நிறுத்தியா, உன் பொண்ணுக்கு ஓசிலே ஒரு மாப்பிளை பார்த்து முடிச்சிடறேன். பேசாம வாயா வாயா. ஐயா வணக்கமுங்க. என்ன தரகு, என் தங்கச்சி வீட்டுல இருக்க, அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொன்னேன், பாத்தியா? இத பாருங்க கவுண்டர, நீங்க பாட்டுக்கு நல்ல மாப்பிளைய பார்க்க சொல்றீங்க. இதே கேள்வியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க